ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் முட்டை பொரியல் ரசம் டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், 100 புளி, 2 பெருங்காய துண்டு, கொஞ்சமாக மண்டவளம், 5 தக்காளி இதெல்லாம் வேக வச்சுருக்கோம். வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்க்கலாம். ரசத்துக்கு பாருங்கள், ஜாரில் மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், பூண்டு 10 பல், ஒரு கொத்து கருவேப்பிலை போட போகிறோம். போட்டு இதெல்லாம் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வரணும். வரமல்லி 1 ஸ்பூன் போட போகிறோம். வரமல்லி 1 ஸ்பூன், பச்சை மல்லி தான் போட்டு வரமிளகா காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ இதை மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். வேக வச்சு இந்த தக்காளியை மட்டும் எடுத்து நம்ம 5 தக்காளி மட்டும் எடுத்து அரைச்சி கருவேப்பிலை போட்டுட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி நல்ல பச்சை வாசனை போட்டோம். நம்ம ரசத்துக்கு ரசப்பொடி 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், ரசப்பொடி நான் கடையில் வாங்கினது தான், 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். உப்புலாம் போட்டாச்சு. இப்போ நல்லா இது கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், கல்யாண வீட்டு ரசம் மாதிரி. இப்போ மண்டவளம் 2 துண்டு போட்டிருக்கோம். நல்லா கொதிக்குது. கொத்தமல்லி தழை தூவியாச்சு. நல்லா பச்சை வாசனைலாம் போகட்டும். இந்த பக்கம் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் நம்ம. சொன்னதாம சொன்ன முட்டையை உடச்சி ஊற்றிட்டுருக்கோம். அந்த ரசம் ரெடி, முட்டை பொரியல், சாப்பாடு எங்கள் வீட்டில் மத்தியானம் எல்லாமே ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ மத்தியானம் சாப்பாடு பார்த்தாச்சு. எங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். ஆர்கேஎஸ் பப்பி சேனல் டெய்லி மறக்காமல் பாருங்கள். வீடியோ போட்டுட்ருக்கோம். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய்.